இனிமேல் ஆண்டவரை குறித்து யோசிக்கிறதும் அதனுடைய டிஸ்கஷன் இப்போ தேவையான வாலிப பிள்ளைங்க ஒரு விருத்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆனதுனால கர்த்தரை குறித்த அவசியம் இப்போ தேவையானிட்டு சில கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கே ஆண்டவரை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கு. இப்போ அநேக வாலிபருடைய பிள்ளைகளுடைய எண்ணம் என்னென்னா, ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா அப்படின்ற நிலைக்கு வந்துட்டுக்கிறாங்க. சொல்லப்போனால் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கே அநேக வாலிபர்கள் இப்போ தள்ளப்பட்டு இருக்காங்க. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். நன்றாக கவனிங்க. இந்த எபிசோடை நாம் டெலிகாஸ்ட் பண்ணுகிற காரணம் என்னென்னா, என்னுடைய மனைவியினுடைய சொந்தக்காரர் ஒருவர் சயின்டிஸ்டாக இருக்காங்க. அவங்க தாயார் வீட்டுக்கு பெங்களூருக்கு நாங்கள் போயிருக்கோம். அப்போ அந்த அம்மா எங்களை பார்த்து ஒரு ஜெப விண்ணப்பத்தை வச்சாங்க. ஐயா, என் மகள் ஆண்டவரை தேடினவ, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் பக்தியாக இருந்தா, ஆனால் அவளை படிக்க வச்சு இன்றைக்கு அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கா. ஆனால் இப்போ ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆண்டவரை மறுதளிக்கிறா, கடவுள் ஆண்டவர்ன்றதே எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் சும்மா மனுஷருங்க பண்ணுது அப்படின்ட்டு சபைக்கும் போகிறதில்ல, ஜபிக்கிறதும் இல்லை. அவள் எங்களை கேலி கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறா. அது பெரிய மன வருத்தமாக இருக்குது. நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னுட்டு நான் கேட்டேன். அவங்க ஆலயத்துக்கெல்லாம் வந்தாங்கன்னா, ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தவங்க இப்போ படித்து இப்போ சயின்டிஸ்ட் ஆனதுனால அவங்க ஆண்டவரையும் மறுதளிக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த ப்ரோக்ராமை இப்போ இதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாத தூண்டினது இதுதான் காரணம். அநேக புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், உலக பிரசித்தி பெற்றவர் ஸ்டீபன் ஹாக்கிங். இவர் கடவுள் மறுப்பாளர், ஏத்திஸ்ட். இவர் கடவுள் யாரும் இல்லைன்னு சொல்கிறவர். அவருடைய புத்தகங்களையும் நான் படித்தேன். விசேஷமாக பிரீஃப் ஆன்சர் டு த பிக் கொஸ்டின். அதில் சில காரியங்களை ஏறந்தேன் நான் படிச்சுட்டு இருந்தேன். மீதி தியாலஜியும் ஆண்டவர் இருக்கிறாருன்னு பேசுகிற சில புத்தகங்கள், சில ஸ்காலருடைய புத்தகத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பொழுது தேவனா சயின்ஸா, தேவன் ஒருவர் இருக்கிறாரா, இல்லை என்றால் சயின்ஸ் தான் எல்லாமே வா அப்படின்ட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் உண்டானது ஒரு புள்ளியிலிருந்து தான் உண்டாகுது. அதுதான் குவாண்டம் என்றோம். அதாவது போட்டான் எலக்ட்ரான் சொல்கிறேன்ல, அதிலிருந்து என்ன ஆகுது, அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய அளவில் ஸ்ட்ரெச் ஆகுது. சரிங்களா? இப்படி உலகம் ஆகிறதுக்கு காரணம் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஒரு புத்தகத்தில் ஒன்று மேட்டர்ஸ், இன்னொன்று எனர்ஜி, மூன்றாவது ஸ்பேஸ். அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இன்னும் தெளிவாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அழகாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேட்டரும் எனர்ஜி என்ன பண்ணியிருக்காரு, கிளிப் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்க சொல்ல வருகிறது என்னென்னா, பாருங்கள், உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது என்னென்னா நேச்சுரல் லா, இயற்கை விதிமுறைகள் மட்டும்தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. எப்படி என்றால், சூரியன் உதயமாகிறது, பிறகு அஸ்தமாகிறது, மழை காலத்தில் மழை வருகிறது, வெயில் காலத்தில் வெயில் வந்துட்டு இருக்குது. உலகம் அது பாட்டுன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இயங்கி கொண்டு தான் இருக்குது. நாமும் ஒரு நேச்சுரலாக இயற்கையோடு கூட இணைஞ்சு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த கடவுளை நினச்சா கூட இந்த ஒரு ஆர்டர் என்ன பண்ண முடியாது, டிஸார்டராக பண்ண முடியாது. ஒரு வேளை டிஸார்டராக பண்ணிட்டா, ஒரு டென்னிஸ் விளையாடுறாங்க, இப்படி அடித்தோம்னா என்ன ஆகுது, அது அந்த பக்கத்தில் போகுது. அந்த வேகம் என்ன என்று நம்மளால் கணிக்க முடியும். ஒரு வேளை இப்படி அடிக்கும் போது இப்படி ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா, அப்போ நம்ம யோசிக்கலாம் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னுட்டு அவர் சொல்கிறார். அவர் சொல்லுகிற அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கையை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை லா, அதாவது இயற்கை விதிமுறைகளை அறிந்து கொண்டாலே நீ கடவுளை அறிந்து கொண்டா என்று தான் அர்த்தம்ன்றார் அவர். அப்போ நான் என்ன சொல்கிறாரு, கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே இயற்கை தான், நேச்சுரல் லா என்று தான் அவர் புத்தகத்தில் அப்படி சொல்கிறார். இப்போ ஒரு கேள்வி, அப்படி என்றால் தேவன் இருக்கிறார் என்று ஆதியிலேருந்து மனுஷன் சொல்லிட்டு இருக்கானே, அது அவருக்கு சொல்லுகிற பதில், இடி இடிச்சிச்சு, மனுஷன் பயந்தான், மின்னல் மின்னினது, மனுஷன் பயந்தான், இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குன்னு அவன் அலறினான். அப்போ யோசிக்கிறான், நம்மளை நம்ம அப்பா அம்மா பெற்றெடுத்தாங்க, அவங்கள யார் பெற்றெடுத்தாங்க, அப்படியே யோசிக்கும் போதோ ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமையரோ, ஏதோ ஒரு கடவுள் இருக்குன்னு இவன் என்ன பண்ணுறான், கடவுளை உண்டாக்குறான்ற போல் அவர் சொல்கிறாரு. அப்போ உலகெல்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின் போது அவர் சொல்கிறாரு, இதுதான் பிக் பேங் தியரி, எவல்யூஷன்லாம் சொல்லுவாங்களே அதுபோல்.
அப்படின்னா அவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா எல்லாமே சயின்ஸ் தான். அதனால தான் இப்போ இது இருக்கிற வாலிபர்கள் கூட ஆண்டவர் மேலே ஆண்டவரை குறித்து பேசுகிறது இப்போல்லாம் அதெல்லாம் தேவையா என்ற நிலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தள்ளப்பட்டு இருக்காங்க. பாருங்கள், இப்போது இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஏஜா இது, அல்லது ஸ்பேஸ் ஏஜா, அல்லது சைபர் ஏஜான்னு தெரியாத அளவுக்கு அறிவு அவ்வளோ பெருகிட்டு இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஆஃப்ரிக்கா ஏதோ ஒரு தூர இருக்கிற இடத்துல அப்படி பட்டனை தட்டினதுமே என்னுடைய மெசேஜ் போகும், அல்லது வீடியோ கால் மூலமாக அவங்க கூட நான் தொடர்பு கொள்வேன் என்று நினச்சி கூட பார்த்ததில்லை நான். அப்போ இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அவ்வளவு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, மேலே போய்ட்டு இருக்குது. அடுத்தது வந்து ட்ராவல்ஸ். எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கும் ரொம்ப குயிக்கில் மூவ் பண்ணலாம். இன்னும் நாசா X-43A அதனுடைய ஸ்பீடை குறித்து நான் கேள்விப்பட்டு உண்மையிலேயே இது என்ன கற்பனையாக நிஜமான ஆயிடுச்சு. அவ்வளோ சயின்ஸ் வளர்ந்துட்டு இருக்குது. அடுத்தது மெடிக்கல் ஃபீல்டில் பாருங்கள், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறாங்க, கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறாங்க, எலும்பு கூட என்ன பண்ணுறாங்க, மற்ற அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. இது போல் சயின்ஸ்லேயும் நம்ம பார்க்கும்போது மெடிக்கல் ஃபீல்டில் அநேக வியாதிகளையும் குணமாக்குறாங்க. இப்போ கொரோனா கூட என்ன பண்ணிட்டாங்க, தடுப்பூசியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. லேட்டாக பண்ணாலும் ஆனால் செஞ்சு முடித்தாங்க. அதுபோல் பார்க்கும்போது மெடிக்கல் ஃபீல்டையும் பெரிய அளவில் சயின்ஸ் வளர்ந்துடுச்சு. சொல்லப்போனால் மனுஷன் நிலாவிலேயே போய் கால் வச்சுட்டான். இன்னும் சொல்லப்போனால் பிஹைண்ட் த சோலார் சிஸ்டத்துக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டான், போகிற நிலைக்கு இவர் வந்துட்டார். வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு சாதனை படிச்சிட்டோமே, அப்போ சயின்ஸால் சயின்டிஸ்டால் விஞ்ஞானத்தால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்கிறதான மனநிலைக்கு மனுஷன் தள்ளப்பட்டுட்டான். இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்றதுக்கும் டெஃபினிஷன் தராங்களே. அவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி மனுஷன் பெரிய பெரிய சாதனைகளை படைச்சதுனால இப்போ ஒரு கேள்வி, நம்ம பார்க்காத நம்ம காணாத ஒரு கடவுள் ஒரு தேவன் இருக்கிறாரான்ற ஒரு மனநிலைக்கு என்ன பண்ணிட்டான், அவன் தள்ளப்பட்டுக்கிறான். அடுத்தது இப்போ எல்லாமே சயின்ஸ் தான். அதுதான் சயின்ஸினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதற்கு வலு சேர்க்கிற போல் எபிஸ்டோமாலஜி, அதாவது பிலாசபிக்கல் ஒரு கம்யூனிட்டி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆனால் தான் அது வந்து ட்ரூ, உண்மைன்றது. எந்த காரியம் இருந்தாலும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சுகர் இருக்குன்னா உங்களுடைய ரத்தத்தை கொண்டு போய் லேபில் போட்டு சயின்டிஃபிக்கலி என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு சுகர் இருக்குன்றது. அப்போ எல்லாமே இந்த ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே என்ன ஆகணும், சயின்ஸின் மூலமாக தான் ப்ரூவ் ஆகணும், நிரூபிக்கப்பட வேண்டும். அதுபோல் அதுதான் எபிஸ்டோமாலஜி. சரிங்களா? இந்த இடத்துல தான் சயின்ஸு ஃபெயில் ஆகுது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னா, இது போல் ஒரு வார்த்தையாகப்பட்டது சயின்டிஃபிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட் எந்த சயின்டிஃபிக்கல் லேபில் ப்ரூவ் ஆச்சு? அதுவே நம்ம பார்த்தோம்னா பிலாசபிக்கலாகவே சரி, லாஜிக்காகவும் சரி, ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் சயின்ஸுக்கு. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோமே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஒன்று, சயின்ஸ் வந்து எத்தையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அது சயின்டிஸ்ட்டுங்களை ஒத்துக்குவாங்க. சயின்ஸ் எல்லாமே அவைலபிள் எவிடன்ஸை வச்சு தான் என்ன பண்ணணும், அந்த பேஸஸில் தான் அது ஒர்க் பண்ணணும். அதுதான் அதோட பிஸ்னஸை. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது எப்படி பாஸ்டர் ஒன்றும் புரியல அப்படின்னா. ப்ரூவ் பண்ணுறது வந்து ரியாலிட்டி, ஃபேக்ட், டெஃபினட். எவிடன்ஸு என்பது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு ஆதாரத்தின் மூலமாக என்ன பண்ணுறது, அது செயல்படும். அது லேபில் போட்டு எடுக்கிறது. எத்தனையோ கோடி வருஷம் இந்த பூமி இருந்துச்சு, கல் இருந்துச்சு, அது இதுன்றாங்க. அது எதில் டெஸ்ட் பண்ணாங்க? அந்த காலத்தில் மனுஷன் இருந்தானா? எந்த கெமிக்கல் போட்டு டெஸ்ட் பண்ணாங்க? அந்த கெமிக்கலினுடைய அந்த அளவுகோல் எவ்வளவு, அதெல்லாம் நம்ம டீப்பாக பார்த்தோம்னா சயின்டிஸ்ட்டுங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குச்சா? உதாரணத்துக்கு மத்தேயுக்கும் மார்க்குக்கும் லூக்கா என்றால் ஆகிறதில்ல. லூக்கா மேலே எப்போவுமே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மத்தேயு என்ன பண்ணுறான், கத்தி எடுத்துகிட்டு போய் லூக்காவை கொலை பண்ண போகிறான். இது மார்க்குக்கு தெரிஞ்சதுமே, பாடுறா உனக்கு எனக்கு அவன் பகஞ்சதான், இருந்தாலும் கொலை பண்ணுற அளவு அவன் எதுவும் தப்பு பண்ணல, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அவனை மன்னிச்சு விட்டெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கத்தி பிடுங்க போகிறான். இந்த மத்தேயு என்ன பண்ணுறான், மார்க்கை தள்ளிட்டு லூக்கா வந்து கொலை பண்ணிடுறான்னு வைங்களேன். லூக்கா செத்துட்டான். இப்போ வந்து இந்த போலீஸ் ரிப்போர்ட் ஆகும்போதோ இந்த மத்தேயு என்ன செய்கிறான், நான் சாகடிக்கல, மார்க்கு தான் சாகடிச்சான்னு சொல்லிடுறான். அவனை உண்மையிலே யார் தான் சாகடிச்சது? மத்தேயு தான். இப்போ வந்து
அரசாங்கத்துக்கு என்ன வேணும்? எவிடன்ஸ் வேணும். வெரி குட், புரியுதுங்களா? இப்போ எவிடன்ஸ் என்ன? கத்தியில் என்ன எவிடன்ஸ் எடுப்பாங்க? ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் அவங்க எடுப்பாங்க. இப்போது இருவருடைய கைரேகையும் அந்த கத்தியில் இருக்குது. அப்போ அந்த எவிடன்ஸ் வச்சு சொல்கிறாங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க? கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே கொலை பண்ணது யார்ப்பா? மத்தேயுதான் கொலை பண்ணுறான். அதனால் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? கொலை பண்ணியிருக்காங்கன்னு. என்னுடைய கேள்வி, சயின்ஸால் மத்தேயு தான் கொலை பண்ணான்னுட்டு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுச்சா? முடியுமா? எதை வச்சு பண்ண முடியும்? ஏன்னா 2 பேருடைய கைரேகையும் அதில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது சயின்டிஸ்ட்டுங்களுக்கே தெரியும். சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுற பேசிஸில் அது இல்லை, அவைலபிள் எவிடன்ஸ் பேசிஸில் தான் அது மூவ் பண்ணுறது. ஒன்று. இரண்டாவது, சயின்ஸ் வளர்கிறதே தவிர சயின்ஸு வளர்ந்து விட்டதல்ல. சயின்ஸ் அதனுடைய லிமிட்டில் தான் இருக்கே தவிர சயின்ஸ் தான் எல்லாமே சொல்லவே முடியாது. எப்படின்னா, டானா ஃபவுண்டேஷன் பண்ணுதுன்னா ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அவங்க சொல்கிறாங்க மனுஷனுடைய மூளையை குறித்து இன்னும் சயின்டிஸ்டுங்களுக்கு தெரியாதது அநேகம் இருக்குது. லாட் என்று எழுதப்பட்டிருக்கு கேபிட்டலில். அப்படின்னா சயின்டிஸ்டுங்களுக்கே தெரியாதது அநேகம் இருக்குன்னு அந்த ஆராய்ச்சியை சொல்லுது. அப்போ சயின்ஸுன்றது ஒரு டெவலப்மெண்ட், வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்க தவிர எல்லாமே சயின்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், இப்போ நான் சொல்லிட்டு வரேன், அந்த கேள்விகளுக்கெல்லாம் சயின்ஸில் பதிலே இல்லையே. எல்லாமே சயின்ஸ்னால் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மனுஷன் தனிமை வேதனையில் இருக்கான், அந்த லோன்லினஸ்ன்றாங்க பாருங்க, அலோனாக இருக்கிறது, அந்த தனிமை கொடுமையில் இருக்கிறான். அவனுக்கு சயின்ஸால் என்ன தீர்வு இருக்குது? அடுத்தது எல்லாமே அன்புக்கு ஏங்குறான்பா. குழந்தைகள் பெற்றோருடைய அன்புக்கு ஏங்குறாங்க. திருமணமான பிறகு கணவன் மனைவி இருவருடைய அன்புக்கு ஏங்குறாங்க. பிள்ளைகள் பிறந்த பிறகு பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்புக்கு ஏங்குறாங்க. பிள்ளைகள் மறுபடியும் பெற்றோருடைய அன்புக்கு ஏங்குறாங்க. சரிங்களா? இந்த அன்பு கிடைக்கலைன்னு தான் நிறைய தற்கொலைகள் நடக்கிறது, நிறைய பிரச்சனை வருது. அதற்கு சயின்ஸில் என்ன தீர்வு இருக்குது? 4 டேப்லெட் கொடுத்துட்டு இது சாப்பிட்டாக்க உங்களுக்கு அப்படியே அந்த அன்பில் நிரம்பி இருப்பீங்கன்னு எதனா சொல்ல முடியுமா? சயின்ஸு இந்த இடத்துல சயின்ஸ் நில்லாச்சு, ஒன்றுமே சாதிக்க முடியலையே. உதாரணத்துக்கு பாரு, அநேக அடிக்ஷன் இருக்குது, அடிக்ட் இருக்காங்க, கஞ்சா, குடி, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. எந்த சயின்ஸாலையும் இவர்களை திருத்த முடியலையே. மாரல் இஷ்யூக்கு சயின்ஸ் என்ன பண்ணுது பாருதோர. நான் சயின்ஸை நம்புகிறேன், சயின்ஸை நான் பெருமை பாராட்டுறேன். சயின்ஸை பெருமை பாராட்டுறேன் என்றால் பெரிய பெரிய சாதனை படிச்சிருக்கு, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ நிலாக்கு போனதெல்லாம் பெரிய சந்தோஷம் தானே. அப்படி நிலாக்கு போனாலும் சரி, ஆமாம் இங்கேருந்து ராக்கெட் விட்டுக்கிறோம், நாங்கள் நிலாக்கு போவோம்னு யாரும் பெருமை அடிச்சு தான் நாசாவில் நான் பார்க்கல. ஒரு பதட்ட சூழ்நிலையிலே இருப்பாங்க. நீங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அது போய் லான்ச் ஆகும் போது தான் எல்லாம் கைகளை தட்டிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கட்டுமே, ஏன் கொடுக்க முடியல? அப்போ டெஃபினட் இல்லை. யூ காட் இட். உங்களுக்கு விளங்குச்சாப்பா? அதுபோல் சமாதானம், மனுஷனுக்கு சமாதானம் முக்கியம். அநேக செலிப்ரிட்டிஸுங்க தற்கொலை பண்ணி கொண்டதுக்கு காரணம் என்னப்பா? பணம் இல்லையா, பெயர் இல்லையா, புகழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எதற்காக? சயின்ஸ்னா அவங்களுக்கு தீர்வு சமாதானத்தை கொடுக்க முடியலையே. ஒரு சமாதானத்தின் டேப்லெட் இதுன்னு சொல்ல முடியுமா? அவன் டென்ஷனாக இருந்தாக்க அவனை தூங்குறதுக்கு வேணால் டேப்லெட் கொடுக்கலாம். சமாதானத்துக்கு எதுவுமே தர முடியாமல், சமாதானத்துக்கு ஒன்றுமே அதால் செய்ய முடியல. அப்படி பார்க்கும்போது ஒன்று, சயின்ஸ் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்ஸ் கேனாட் ப்ரூவ் எனிதிங். அப்போ சயின்ஸ் அவைலபிள் எவிடன்ஸில் தான் அது என்ன பண்ண முடியும், காரியங்களை செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது, சயின்ஸ் ஒரு லிமிட், வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. நிறைய காரியத்திற்கு என்ன இல்லை, சயின்ஸுக்கிட்ட பதில் கிடையாது. ஆகவே வாலிபர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்களா, தனிப்பட்ட விதத்தில் சொல்லப்போனால் நான் சயின்ஸை நம்புகிறேன். இந்த மைக்கில் நான் பேசுகிறது கூட ஒரு சயின்ஸ் தான் காரணம், யாரோ ஒருத்தருடைய கண்டுபிடிப்பு, அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் ஒன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ பெரிய ரோபோட் இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்களை அந்த ரோபோட் செஞ்சாலும் அதற்கு பின்னாடி ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார். அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ அதை ஆட்டி படைக்கிறவர்களும் ஒரு மனுஷன் தான். அவர் தான் எல்லாமே ப்ரோக்ராமெல்லாம் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த டீம் தான் பண்ணுது. யூ காட் இட். அடுத்தது, ஒரு ஓவியம் இருக்கிறது என்றால் ஒரு ஓவியன் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு ஓவியன் இல்லாமல் ஒரு ஓவியம் உண்டாகாது. ஆகவே தான் என்னுடைய சிம்பிள் கன்க்ளூஷன், படைத்தவர் இல்லாமல் படைப்பு என்பது இல்லை. அப்போ எல்லாவற்றையும் படைச்சவர் ஒருவர் இருக்கார்ல. அப்போ ஒரு ரோபோட் பெரிய சாதனைகளை படைச்சாலும் அந்த ரோபோட்டை ஒரு சிஸ்டம் பண்ணி அதை உருவாக்குன ஒரு சயின்டிஸ்ட் பின்னாடி இருக்கார். அதுதான் படைத்தவர் இல்லாமல் படைப்புகள் இல்லை.
இப்போ சமாதானம் இல்லாதவர்களும் அன்பு உணராதவர்களும் அடிக்ஷனில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி அநேகர் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா சபைகளில் போய் அவங்கள போய் கேட்கணும், நீங்கள் இவ்வளவு மோசமாக இந்த நிலையில் இருந்தீங்களே, தற்கொலையெல்லாம் பண்ணிக்கலான்னு போனீங்களே, இப்போ எப்படி நீங்கள் சபையில் இருக்கீங்க, எதனாலலாம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் காணாத அந்த தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டார், அந்த தேவனை நாங்கள் ருசி பார்த்தோம், அந்த தேவனை நாங்கள் உணர்ந்தோம், அந்த தேவனுடைய அன்பை நாங்கள் உணர்ந்தோம். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, அநேக பிரச்சனையில் நானும் போனேன், வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, கடைசியில் ஜபிக்கும் போது தான் அந்த தேவன் சமாதானத்தை கொடுத்தார். இப்போ நீங்களும் வாலிபமான பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஏதோ ஒன்று தனிப்பட்ட விதத்தில் வந்து இடைப்பட்டு இருப்பார் இல்லைங்களா? அதை நீங்கள் உணர்ந்து இருக்கீங்க, அதனால தான் என்னோடு கூட இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்க. அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்போ அநேக காரியங்களுக்கு தெய்வம் தான் தீர்வாக இருக்கார். சயின்ஸ் அந்த இடத்துல நில்லாக தான் இருக்குது. ஆகவே ஓவியர் இல்லாமல் ஓவியம் இல்லை, படைத்தவர் இல்லாமல் படைப்பு இல்லை. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து மற்றவர்களோடு பேசுங்க. மே காட் பிளஸ் யூ. சீக்கிரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.